குர்ரா குர்ரா இன்னும் 2 டிக்கெட். இவன் கண்டக்டர் டிரைவரா டிக்கெட் கொடுக்க முடியாத பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா பாருங்க. பெட்ரோல் டீசல் விலை கூடி போச்சுடா. வண்டியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடா. வணக்கம். ஓ நீங்க கப்பல் கேப்டனா? இல்ல ஷிப் கேப்டன். சரி கேப்டன் உங்க பேர் என்ன? ஆர்லிக்ஸா? ஒரு காத ஆர்லிக்ஸ். கொஞ்சம் மொழிபெயர்த்து சொல்லுங்களேன். உங்க பேர் என்ன? ஆர்லிக்ஸா. தம்பி நீங்க குடும்பத்தோட எதுல வந்தீங்க? இல்ல கார்னு சொல்லுவால அம்மா வண்டி. கார்னு சொல்லுவோம்ல ஐயா அந்த மாதிரி வண்டின்னு ஒன்னு இருக்கு. ஆமா வண்டி ஒரு இங்கிலீஷ்ல கார். வண்டி இங்கிலீஷ்ல ஐயா கார்னு சொல்லுவோம். அதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது டவுட் இருந்தா தம்பி கிட்ட கேளுங்க. தம்பி சைக்கிளுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சக்கல். சக்குல். சைக்கிள் அப்படின்னு தமிழ்ல சொல்றது சர்க்கிள் அப்படின்னா. ஆமா ஷிப்புக்கு இங்கிலீஷ்ல என்னடா சொல்லணும்? ஷிப்பு. ஆயி இருந்தது. ஓகே கை தட்டிடலாம் தம்பிக்கு. அருமை. சரி பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைகள் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்? உண்மையிலே இவங்க மேலதான் கம்ப்ளைண்டா இல்ல இந்த கம்ப்ளைண்ட் அவங்க மேலதான் இருக்கா அப்படிங்கறத தீர விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்போம். வாங்க. அப்படியே கேட்டு நம்மகிட்ட தான் அடுத்தாப்புல வருவான்னு சொல்லி தலையை மூடிட்டான் பாருங்க. உன் மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களே, என்னன்னு கேப்பா? சொல்லு பாத்துக்கிறேன். சொல்லு பாத்துக்கலாம். சொல்லுமா. சார் எங்க கடைக்கு போனாலும் வந்து அவன் கேட்டதை நாங்க வாங்கி தரலன்னா என்கிட்ட வந்து இந்த டாடி வேண்டாமா நம்ம வேற கடையில ஒரு நல்ல டாடியா வாங்கிக்கலாம். எந்த கடைன்னு சொன்னா நான் போய் வாங்கிப்பேன். என்னடா எனக்கு டாடி பிடிக்கல. ஏன் என்ன காரணம்? எதுக்காக பிடிக்கல? டாடி எப்பவுமே கோச்சிக்கிட்டே போறாரு, விளையாட மாட்டேங்கிறாரு. சரி அதனால பேசாம டாடியை மாத்திடலான்னு பாக்கியா? கேப்டன் ஃபேமிலி கை தூக்குங்க. இவனை உங்க வீட்டுக்கு கூட்டு போறல? வரேன். தம்பி நீங்க அங்க போறதா இருந்தா ஒரு சின்ன ஆபரேஷன் மட்டும் பண்ணணும். கூட வந்தேன்னா கத்னா பண்ணுவோம். கத்துனானா கட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அடுத்த ஃபேமிலிக்கு போயிடுவேன். அடுத்த ஃபேமிலி போயிடுவாங்க. என்னடா டூருக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அப்படியே டக்குன்னு நாங்க தாவி என்ன பண்ண போறோம்? பால்கார் ஃபேமிலிக்குள்ள போறோம். அங்க கொடுங்க பைக்க. தம்பி அவங்க டீச்சர் துணியை வச்சு பின்னாடி பட்டக்ஸ்ல அடிப்பாங்க. ஐயோ வேணாம். வேண்டாம்ல? அப்ப அங்க இருந்து நாங்க ஷிஃப்ட் ஆவறோம். மேல போங்க. பிரேம் கிட்ட கொடுங்க. பிரேம் அங்க வேணாம். எனக்கு அந்த ஃபேமிலி வேணாம். தயவு செய்து இந்த மூக்க சப்புற ஃபேமிலி மட்டும் எனக்கு வேண்டாம்யா. மத்த எந்த ஃபேமிலியை சொன்னாலும் சரின்னாடா. உங்க ஃபேமிலில மட்டும் கையெடுத்து கும்பிடுறா. ஐயோ பரவாயில்ல எந்த ஃபேமிலி வேணாம். நான் எங்க அம்மா ஃபேமிலிக்கு போயிடுறேன். அவ்வளவுதான்யா. என்னம்மா கடைசி சுத்தி உங்க வீட்டுக்கே வரேன்ட்டான். ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தீங்க. சரி போடிச்சுன்னு நினைச்சோம். திருப்பி எங்ககிட்டயே ஓட்டிக்கிட்டோம். சரி இந்த பையன் வேண்டாமா உங்களுக்கு? சரி இவனை விட்டுருங்க. இந்த 4 பேர்ல யாரு உங்களுக்கு சொல்லுங்க. நான் உங்க பெற்றோர்கிட்ட பேசி ஏதாவது ஷிஃப்ட் பண்ண முடியுமான்னு பாக்க. கண்டக்டர் தூக்கிட்டு போயிடுறேன். கண்டக்டர் தூக்கிடுமா? டேய் உனக்கு தான்டா மார்க்கெட்ல வேல்யூ அதிகமா இருக்கு. என்னாச்சு? விளையாட்டு தான் பண்ணாதீங்க. நிஜமாவே அங்க இருக்கட்டும். பாரு அவனை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்கடா. பரவாயில்ல எனக்கு என்ன வந்துரு. சரி உங்க அப்பா கூட விளையாட மாட்டேங்கிறாரு. ஓகே ஆமா. உங்க அம்மா எதுக்கு வேண்டான்ற? உங்க அம்மா தான் உன்கிட்ட நல்லா விளையாடுறாங்களா? ஓகே அப்பாவை மாத்திரலாம். அப்பா மட்டும் மாத்திரலாமா? அம்மா இப்படி இருக்கட்டும். உனக்கு எந்த மாதிரி அப்பா வேணும்னு கேக்குறேன். அதை சொல்லு எனக்கு. நல்ல வர நடக்கிற மாதிரி ஏதாவது அப்பாவை தேடுங்க. நல்ல ஒரு அப்பா வேணுமா? ஆமா. நான் இப்ப ஒரு ஆளை வர சொல்றேன். அவரை மாதிரி ஒரு அப்பா இருந்தா உனக்கு ஓகேவான்னு பாக்கியா? இவரை பார், இவர் அழகை பார், இவர் நடையை பார், உடையை பார், இவர் பல்ல மட்டும் பாத்துறாரு. அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா பரவாயில்ல இவரு வேணாம். இவர் வேண்டாமா?
வேற தப்பாவை கூட்டிட்டு வாங்கோ. தம்பி இங்க பாருங்க, இவர் ஓகேவா? இவர் ஒல்லியா இருக்காரு, எனக்கு ஒல்லியா இருக்கிற அப்பதான் வேணாம். தம்பி 1 2 3 4 5 6 6 அப்பாக்கள் இப்ப இங்க வந்திருக்காங்க. யாருமே குண்டாவே இல்ல. அண்ணா யாருமே வேணாம், எல்லாரும் போங்க. ஆல் கண்டஸ்டன்ட் ரிஜெக்டட். இப்ப வராரு பாரு, ஊர் உலகம் ஃபுல்லா எங்க தேடினாலும் இதே மாதிரி ஒரு அப்பா உனக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஐயோ வேணாம், யாருமே வேணாம், கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு அந்த அப்பாவே ஓகே சொல்லிட்டேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இவரை தாத்தா வேணுமே ஏத்துக்கலாமே தவிர அப்பாவெல்லாம் ஏத்துக்க முடியாதியா. போங்க போங்க, ரிஜெக்டட். ஓகே, ஒரு வழியா நம்ம சாத்விக்க சமாதானப்படுத்தி இதே பழைய அப்பா அம்மாவே எனக்கு போதுமியா, பேசாம என் வீட்டுல இருந்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டான். தம்பி உங்களோட கை தட்டிருக்கேன் எல்லாரும்.